ஹலோ எவ்ரிவான். தாய்க்கிழவி படத்தை பற்றி பேசியே ஆகணும். ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ லவ் இட் வெரி மச். நான் 2 டைம்ஸ் பார்த்துட்டேன். பவுனுத்தாய் அம்மா ராதிகா மேம் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த படத்தில் வர எல்லா கேரக்டரும் பிடிச்சிருக்கு. அதில் மெயினாக சுருளி, பவுனுத்தாய் அம்மாவோட பொண்ணு, அவங்க பேர் ரேச்சல். ஷீ இஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆல்சோ சைக்கோ தெரபிஸ்ட். இவங்களை ரொம்ப பிடிக்கும். கடைசி விவசாயி படத்துலேருந்து இவங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். சுருளி அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டு அம்மா கூட இருக்காங்க. பவுனுத்தாய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் நாளைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஆனாலும் சுருளி அவளுடைய ரொட்டீனில் ஒரு சேஞ்சும் இல்லாமல் அவள் வேலையை பார்த்துட்ருப்பாள். சுருளிகிட்ட எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு கவலையே இல்லையானா? அதுக்கு சுருளி பதில் சொல்கிறான், அவங்க வந்தால் வரட்டும், இல்லைன்னா அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சுருளி எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு புரியுது. அப்புறம் தன்னை எவ்வளோ வேல்யூ பண்ணுறான். அவங்க அம்மா வளர்த்த விதம், யாரையும் நம்பி இல்லை, லைஃபே யாரையும் நம்பி இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கு. தாய்க்கிழவி பவுனுத்தாய் அம்மா எவ்ரி சண்டே ஒன்று பண்ணுவாள். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, பணத்தை சேவிங் பண்ணணும், சம்பாதிச்ச பணத்தை செலவு செஞ்சு வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த ஃபுல் படத்துலேருந்து கற்றுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள், லைஃப் லெசன்ஸ் என்னென்னா, கோ வித் த ஃப்ளோ, acceptance, financial independence, savings, caring for parents, humanity and compassion, spend money and enjoy. தாய்க்கிழவி படம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துச்சு. அவங்க 2 years பேக் தான் இருந்தாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு 90 years. அவங்களுக்கு ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். எங்கள் அப்பா கை குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்துட்டார். எங்கள் பாட்டி தான் அப்பாவை வளர்த்தாங்க. பல ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்தாங்க. எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்களுடைய ரோலை கரெக்டாக பண்ணாங்க. ஷீ பிளேட் த ரோல் வெரி வெல். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அவங்க 90 இயர்ஸில் கீழே விழுந்து பெட்டில் கொஞ்ச நாள் இருந்து தான் இறந்தாங்க. விழும்போது ஹாஸ்பிட்டலில் போகலான்னு எல்லோரும் சொன்னோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, நான் சாக போகிறேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, ஹாஸ்பிட்டலாக வேணான்னு சொன்னாங்க. பெட்லேயே இருக்கும்போது கூட ஒரு துளி பயம் கிடையாது அவங்களுக்கு. சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாவியும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஸோ லிவ் லெட் லிவ், வாழ விடு சொல்கிற மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும். ஸோ தாய்க்கிழவி படம் பார்க்காதவங்க சீக்கிரமாக படத்தை பாருங்கள். பார்த்தவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.